வணக்கம். நான் உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூபரும் இந்த ஆண்டிபட்டி பகுதி, தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி பகுதியில் இருக்கக்கூடிய நீதிபதியாகிய நான் சொல்லவிருப்பது என்னவென்றால், இது ஒரு இந்தியன் கம்பெனி, இந்திய தயாரிப்பு. அதனுடைய கம்பெனியின் பெயர் ஆர்சிஎம் ப்ராடக்ட்னு சொல்லி, ஆர்கானிக் ப்ராடக்ட், ஃபுட் சப்ளிமெண்ட்டு, அதாவது உணவு தயாரிப்பு பொருள்கள், கோதுமை மாவு, டீத்தூள், காப்பித்தூள், நிறையா சோன் பப்படி, இயற்கை, அதாவது ஆட்டு சாணம், மாட்டு சாணம், இப்படியெல்லாம் வச்ச ஆர்கானிக் முறையில் விளைய வைக்கப்பட்ட, கெமிக்கல் இல்லாமல், பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லாமல், ஆதி காலத்து பாரம்பரிய மாதிரி இந்த மாதிரி கோதுமை மற்ற என்னென்ன விளைய வைக்க, பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு, பீன்ஸு, சோயா பீன்ஸு, பட்டர் பீன்ஸு, இன்னும் விலை உயர்ந்த நல்ல ஒரு வகைகளான இருக்குது. பாசிப்பருப்பு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆர்கானிக் முறையில் விளைய வைக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா, இதனுடைய கம்பெனி இருக்கக்கூடிய இடம் இந்தியன் கம்பெனி, இந்திய தயாரிப்பு. ராஜஸ்தானில் இருக்க பில்வாரான்னு ஒரு மாநிலம். அந்த பில்வாராவில் தான் இந்த எம்டி, மேனேஜர் டைரக்டர், ஓனர் இருக்கார். அவர் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் தமிழகம் எங்கும் ரத உலா வர்றாங்க. அந்த காலத்தில் ஓம் சக்தி வார வழிபாடு மன்றங்களில் இருந்து பார்த்திங்கன்னா, பங்கார அடிகளால் அந்த கிராமங்களில் இருக்க எல்லா மக்களையும் கடைக்கோடியும் போய் சேர்றதுக்கு அம்மா ஓம் சக்தி ஆதிபராசக்தியினுடைய திருவுருவமும் பங்கார அடிகளாரெலாம் வச்சு ரத ஊர்வலமாக எல்லாம் வருவாங்க. இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம்லாம் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா, இந்தியாவினுடைய பாரம்பரிய பெருமைகளை பறைசாற்றும் வகையில் அந்தந்த வகையில் விவசாயிகள் என்னமோ கொண்டு அந்த வாகனத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜ்கோட் அந்த பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா வருவாங்க. அந்த டெல்லி செங்கோட்டை பகுதியாக பொதுமக்கள் புலைசூழ பார்வையிடுறதுக்கு எல்லா அரசியல் பிரமுகர்கள் மக்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆர்சிஎம் என்ற 3 எழுத்து அந்த மந்திர சொல்லை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆர்கானிக் ப்ராடக்ட், ஃபுட் சப்ளிமெண்ட் மற்றும் மல்டிபர்பஸ் A to Z. மனிதர்கள் காலையில் இரவு உறங்குகிறோம் அல்லவா, அந்த இரவு உறங்கி அதிகாலையில் கண் விழித்து அந்த நாள் இன்று அதிகாலை கண் விழித்து இன்று இரவு கண் உறங்கும் அந்த நேரம் வரை மனிதர்களுக்கு தேவையான A to Z அத்தனையும் இருக்குது. கிட்டத்தட்ட 800-900 வகையான ப்ராடக்ட் தயாரிப்பு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. விவசாயிகளுக்கு இயற்கை உரம் அதெல்லாம் இந்த மண்புழு உருவாக்கி, அந்த மண்புழு எச்சம் பற்றி அதை காலாவதியாக்கி அதை அள்ளி போட்டு உரம், இயற்கை உரம், மண்புழு உரம். அது அப்படி இல்லை, பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய NPH அந்த இதுகளை எடுத்து கொடுக்கக்கூடிய நைட்ரஜன், பொட்டாசியம், ஹெச்சுங்கிறது என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்கக்கூடிய இயற்கையானது. இப்போ இருக்க இங்கிலீஷ் உரங்களை, யூரியா, TAP, பாக்டன் பாஸ், இதெல்லாம் பூமிக்குள்ளே போட்டோம்னா மண் மலட்டுத்தன்மை ஏற்படுதுங்கிறாங்க. அந்த நுண்ணுயிர் பாக்டீரியாக்கெல்லாம் அழிஞ்சு போகுதுங்கிறாங்க. அதுக்கு சாயல் ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் முறையில் விளைய வைக்கப்பட்ட ஒரு 1/2 கிலோ பொடி, ஒரு லோடு டிராக்டர் எருவுக்கு சமம் 1/2 கிலோ இதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ டெக்னாலஜியாக கொண்டு வந்துருக்காங்க. அத்தகைய இதில் நான் ஆண்டிபட்டி பகுதியில் டிஸ்ட்ரிபியூட்டராக, தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி இதில் ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணி ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. ஆனால் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 24 வருடத்தை கடந்து 25ஆம் சில்வர் ஜூப்ளிம்பாங்க, 25ஆம் வருடத்தை தொடவிருக்கும்னு நினைக்கிறேன். தொடவிருக்கப் போகிறது. 5 குடியரசுத் தலைவர் அவார்டு வாங்கினது. அதில் ரைஸ் பிரான் ஆயில்னு சொல்லி நெல் உமியிலேருந்து, கற்காத்த விடும்பாங்க, நெல் உமியிலேருந்து எடுக்கப்பட்ட ரைஸ் பிரான் ஆயில் இதயத்துக்கு நல்லது. டொக்கப்ரா ஆயில் அப்படின்னு ஒரு சில இதுகள்லாம் வச்சு எங்கள் லீடர்ஸ் நல்லா சொல்லியிருக்காங்க. குசலம்பட்டி செந்தில்குமரன் சார் எனக்கு லீடர் பார்த்திங்கன்னா இங்கே ஆண்டிபட்டியில் தொண்டமநாயக்கம்பட்டி மண்ணுக்கு சொந்தக்கார பெயிண்டர் வடிவேலுன்னு சொல்லுவாங்க, பெயிண்டர் வேல்முருகன் அவர் எனக்கு லீடர் சார். அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பொம்மிநாயக்கன்பட்டி சொந்தக்காரர் என் நண்பர் மாத்திரம் அல்லாமல் மாடசாமி சுவாமி, ஆர்சிஎம் சுவாமிம்பாங்க, ஆனால் ஆர்சிஎம் மாடசாமி முழு பேர். அதே மாதிரி எனக்கு அவங்க 2 பேர் லீடரு. இவங்களுக்கெல்லாம் லீடரு குசலம்பட்டி விப்ரோ ஸ்டோர்னு சொல்லி ஆர்சிஎம் ப்ராடக்டை வச்சு விநியோகம் பண்ணி இருக்கக்கூடிய லீடர் சார் செந்தில்குமரன் அவர்களும் நமக்கு லீடருக்கு மேலே ஹெட் லீடர் மாதிரி நிறையா இருக்காங்க. நானே ராஜா நானே மந்திரின்னு. இது எதுக்கெல்லாம் சொல்கிறேன்னா, இன்றைக்கி மனிதர்கள் எல்லாம் அழிவின் விளிம்பில் ஓடிக்கொண்டு இருக்கோம்.
எல்லாமே வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் ஆயிடுச்சு. சிறுதானிய கம்பு, கேப்பை, சாமை, தினை, கேழ்வரகுன்னு சொல்லக்கூடிய எத்தனை வகையான சிறுதானிய கூழ் கஞ்சிகளுக்கெல்லாம் கஷ்டப்பட்ட காலத்தில் ஆரோக்கியமாக ஆட்டருவு மாட்டருவை போட்டு, ஏன்னா விவசாயம் தான் அன்றைக்கி தலைந்தோங்கிருந்துச்சு. இன்றைக்கி இந்த ஆண்டிவட்டி பகுதி மாத்திரமில்ல, எல்லா இடங்களும் விவசாயமே தலை சிறந்த ஒரு பூமி. ஆனால் அத்தகைய பூமி இன்றைக்கி முள் பூண்டி பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது. விளையக்கூடிய நிலங்கள் எல்லாம் பிளாட் போட்டு விற்கக்கூடிய அவல நிலைக்கு போய்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் மீட்டெடுக்கும் வண்ணமாக விவசாயிகளை மாத்திரம் இல்லாமல் மக்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வவுரும் முன்புலமும் பின்புலமும் வந்து ரொம்ப பார்க்கத்தகாத அளவுக்கு ஒப்புன்னு பொறுமிக்கிட்டு போகுது, ஊழச்சத்து வைக்குது. அதனால் நம்மளுடைய மேனியினுடைய அழகு இழக்கிறோம், மேலில் இருக்கக்கூடிய சக்தி இழக்கிறோம். அப்படி நேரத்தில் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடியதில் நம்ம ஐயா ஆர்சிஎம் ப்ராடக்ட் ஓனர் மக்களுடைய அவல நிலையை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த 25 வருஷமாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மத்திய மாநில தரச்சான்று பெற்று நிறைய நல்ல விஷயம் பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட்டுகளை பூரா நீங்கள் வாங்கி அனுபவிக்கிறப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஆரோக்கியம் முதல்ல குடிகொள்ளுது. அடுத்து செலவு கணக்கிலும் சிக்கனமாகுது. இந்த ரெண்டும் ஒருங்கிணைஞ்சிருச்சுன்னா நீங்களும் ஒரு செல்வந்தர் தான். அந்த மாதிரி நோய் இல்லாதவன், அதாவது கடன் இல்லாதவன் லட்சாதிபதி, நோய் இல்லாதவே கோடீஸ்வரன் இருக்காங்க. அத்தகைய கோடீஸ்வரர்களில் ஒருத்தர் தான் நீங்களும் சொல்லிக்கிட்டு ஆர்சிஎம்னு சொல்கிறானே, அந்த ஆர்சிஎம் என்னன்னு உங்கள் கூகுள்லேயும் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி கேளுங்க. டைப் அடித்து கேட்க முடியலன்னா வாய்ஸ் மெசேஜில் கேளுங்க. ஆர்சிஎம் ப்ராடக்ட் அப்படின்னு கேளுங்க. அந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட்னு கேட்டால் பல வகையாக வருது. அதில் உங்களுக்கு தேவையானது ஆர்சிஎம் எம்எஸ்சி ஜெனரல் ஸ்டோர் ஆர்சிஎம் பொருளை பற்றி கேளுங்க. காலில் அணிகிற செப்பல்லேருந்து மேலில் அணிகிற ஆடைகள்லேருந்து பூரா நேர்த்தியாக மக்களுக்கு ஆபத்து இல்லாதது, பின்விளைவு கொடுக்காத, ஒரு பக்க விளைவு வராத நல்ல விஷயங்கள். பெண்களுக்கு மாதம் மாதம் என் தாயும் பெண்ணே, என் தாரமும் பெண்ணே, நான் பெற்ற பிள்ளையும் என்னுடைய பெண்ணே, அப்படி எல்லாமே பெண்களுடைய சக்தி சர்வமான அவங்களுக்கு கூட என்ன வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, பேடுன்னு சொல்லக்கூடிய அந்த மென்சஸ் ஆகிறவங்களுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா. ஐயோ அதே பேடு, அதுக்கு பேர் என்ன பேருங்க, அந்த மாதம் பெண்கள் பயன்படுத்துகிறதுக்கு பேர் இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, பெண்கள் அந்த பயன்படுத்துகிற பேர் என்ன பேர், ஸ்கேர்பினா, விஸ்பர். இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்ட்டில் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. வெளிநாட்டு கம்பெனிக்காரவங்களாம் பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பவாயில் புற்றுநோய்கள் உருவாகிற மாதிரி கார்ப்பரேட்டராக செய்கிறாங்க. அதை நான் மனசார பதிவு பண்ணுறேன். இதில் எந்த குத்தம் இருந்தாலும் அந்த கம்பெனிக்காரவங்களாம் நேர்மையாக இருந்தவங்கெல்லாம் பிளாக் பண்ணட்டு, அநியாயமாக இருக்கிறவங்கெல்லாம் தலை குனிஞ்சு வெக்கி நாணட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்திய பெண்மணியெல்லாம் மலட்டுத்தன்மை ஆகி ஜென்ரேஷன் எல்லாம் குறைக்கப்படணும்னு நினச்சி அப்படி செய்கிறாங்க. ஆனால் ஆர்சிஎம் ப்ராடக்ட்டில் அதையும் மீட்டெடுக்கிற வண்ணமாக பார்த்திங்கன்னா, அந்த விஸ்பரெல்லாம் இயற்கையான முறையில் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய ப்ளட்டு இதுகள்லாம் அந்த விறுவிறுன்னு இல்லாமல் எடுத்து சுத்தமாக்கி நல்லா இது பண்ணுது. ஏன்னா இதை வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக பேசுகிறதுனால காமபூர்வமாக பார்த்து யாரும் தவறாக எடுத்துடாதீங்க. அதனால் இது பெண்கள்தே பேசணும்னு இல்லை. ஏன்னா ஆணையும் பெண்ணையும் இருபாலரையும் பெற்றெடுத்தது ஒரு பெண்ணு தான். அந்த தாய்மடியிலிருந்து வந்த நாமளெல்லாம் ஒரு தாய் மக்களாக பேசும்பொழுது நல்ல விஷயமாக எடுத்துக்கணும். அப்படி நிறையா இருக்குது. அதில் ஆர்சிஎம்மில் இந்த முக்கியமாக அந்த இதுதான் என்ன பார்த்திங்கன்னா, டீத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா நிறையா நல்லா காப்பாற்றுது. அதை தாண்டி இந்த ரைஸ் பிரான் ஆயில் ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னா ரைஸ் பிரான் ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரைசனால்னு சொல்லி நிறைய ஹார்ட் அட்டாக்கே வராது. அத்தகைய ஒரு செறிவூட்டப்பட்ட இயற்கையான ஒரு ஃபிசிக்கலியாக நமக்கெல்லாம் அந்த ஆயில் தயாராகி வருது. அதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறப்பத்தே தெரியும். நீதிபதி என்னடா இப்படி கிரிக்க மாதிரி குழம்புனியா என்னென்னத்தையும் யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. அத்தகைய ஆர்சிஎம் ப்ராடக்ட் கேளுங்க. அது என்னுடைய செல் நம்பரு 94 89 53 90 22 94 89 53 90 22 தொடர்பு கொண்டு இந்த 10 நிமிஷம் வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்து உங்கள் யூடியூப்பில் எத்தனையோ நம்ம ரீசர்ச் பண்ணி வச்சுருப்போம். நெட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் சிந்திக்க ஒரு நொடி, சேமிக்க பல நொடி. ஆரோக்கியத்தை விலை கொடுத்து எம்பிட்டு கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு தயங்கவே வேணாம். சலுகைகள் வேணாம். சலுகைக்கு பதில் ஆரோக்கியத்தை நீங்கள் வாங்கிறதுக்கு வீது போட்டு வாங்குங்கன்னு சொல்லி, அது வேறு எங்கே இல்லை, நீதிபதியை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் இல்லம் தேடி வரும். டோர் டெலிவரியாகவும் இருக்கிற இடத்துல ஒரு ஐடியை போட்டு உங்கள் பேரில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய எம்ஆர்பி ரேட்டு இருக்குது.
ஐடியை ஃப்ரீ ஆகிடுது எல்லாம் 10,000 20,000 50,000 1 லட்சம் 2 லட்சம் கட்டுங்கன்னு சொல்லி எத்தனையோ கம்பெனிக்காரங்க கேட்பாங்க. நம்ம கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி எல்லாமே மக்கள் சேவக கம்பெனி. ஆகையால் ஜெய் ஆர்சிஎம்.